மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம பார்க்க இருக்கிற பாடப்பகுதி செய்யுள் உறுப்புகள்ல இரண்டாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அசை. அசைந்து இசைகோடலின் அசையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, முன்னாடி எழுத்துக்கள் பார்த்தோம்ல, 13 எழுத்துக்கள் சொல்லிட்டு எழுத்துக்கள் சேர்ந்து ஒலிப்பதை அசைங்கிறோம். ஏன்னா ஒலிக்கும் போது அசைவு ஏற்படுவதால் அது அசை. எழுத்துக்கள் சேர்ந்து ஒலிப்பது அசை எனப்படும். அப்ப அசைனா என்னன்னா அசைதல். எது அசையும்? ஒலிக்கும் போது குறில் நெடில் அசையும். நம்ம ஒலிக்கும் போது வார்த்தைகள் முன்னுக்கு பின் போய் போய் வரும். ஏன் அப்படின்னா அது குறில் நெடில். அப்ப அதுக்குதான் விளக்கம் அப்படி கொடுக்குறாங்க. நீங்க அசை என்றால் என்ன அப்படிங்கன்னா என்ன எழுதணும்னா, எழுத்துக்கள் சேர்ந்து ஒலிப்பது அசை எனப்படும். அல்லது எழுத்துக்கள் சேர்ந்து ஒலிக்கும் போது அசைதலால் அசை எனப்படும். சரிங்களா? ரெண்டு வித விளக்கமா எழுதலாம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். எழுத்துக்கள் சேர்ந்து ஒலிப்பது அசை எனப்படும். இப்படி எழுதுனா போதும். சரிங்களா சார்? என்ன விளக்கமா எழுதுனா, எழுத்துக்கள் சேர்ந்து ஒலிக்கும் போது அசைவதால் அசை எனப்படும். சரியா? இப்படி ரெண்டு விதமா எழுதலாம். இந்த அசைங்கிறது நேரசை நிறையசைன்னு இரண்டு வகைப்படும். நீங்க இதுலயே பாக்குறீங்களா, இந்த பிபிடியில பார்த்துட்டு இருக்கீங்க, இரண்டு வகைப்படும். நேரசைக்கு அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரசை குறில் தனித்து வருதல், குறில் தனித்து ஒற்றோடு வருதல், நெடில் தனித்து வருதல், நெடில் தனித்து ஒற்றோடு வருதல். சரிங்களா? இப்ப இதுதான் உங்களுக்கு இது நாலும் வந்தால் நேரசை. இதுக்கு ஷார்ட் ஃபார்மா நான் உங்க வகுப்புல என்ன சொல்லியிருப்பேன்னா, தனிக்குறில் ஒற்று, தனி நெடில் ஒற்று. இது நம்ம ஷார்ட் ஃபார்மா இப்படியே கூட எழுதலாம் சார். இது மாதிரி நீங்க ரெண்டாவது சொன்னீங்களே எளிமையா, இதை நான் பரிட்சையில் எழுதலாமா? தாராளமா எழுதலாம். சரிங்களா? அப்ப நேரசை அமையும் முறையாது. குறில் தனித்து வருதல், குறில் தனித்து ஒற்றோடு வருதல், நெடில் தனித்து வருதல், நெடில் தனித்து ஒற்றோடு வருதல். இதுதான் அதனுடைய முறை. சரிங்களா? சான்று கொடுக்கணும். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆ குறில் தனித்து வருதல். இதை கூட இப்படி கூட குறில் தனித்து வருதல் கா, குறில் ஒற்றோடு வருதல் கல், நெடில் தனித்து வருதல் கா, நெடில் ஒற்றோடு வருதல் கால். சரியா? இப்ப பாருங்க, அதுலயே உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அப்ப நம்ம இது தனி குறிலாக வருவது, தனி குறியில எடுத்து ஒற்று வருவது, தனி நெடிலாக வருவது, தனி நெடிலை அடுத்து ஒற்று வருவது. இது நான்கும் ஒரு வரியில் இடம்பெறும் போது, ஒரு வரியில் ஒரு வரியில பல சீர்கள் இருக்கும், அந்த ஒரு சீர்ல இடம்பெறும் போது அதை நேரசை என்று வகைப்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு நாடு என்று ஒரு சீர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நா தனி நெடில், டு தனி குறில். இது ஏன் சார் தனி நெடில் தனி குறில் சொல்றோம் அப்படின்னா, நம்ம நிறையசையோடு ஒப்பிடும் போது இது தனி குறில் தனி நெடிலுங்கிறோம். ஏன்னா நிறையசை அதை பார்க்கும்போது இது உங்களுக்கு புரியும். நான் காட்டுறேன் பாருங்க. நிறையசையினுடைய விதிமுறை என்ன அப்படின்னா, இரு குறில் இணைந்து வருதல், இரு குறில் இணைந்து ஒற்றோடு வருதல், குறில் நெடில் இணைந்து வருதல், குறில் நெடில் இணைந்து ஒற்றோடு வருதல். இதுதான் நிறையசைக்கான விதிமுறை. சரிங்களா? இப்ப முன்னாடி நாடுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதுல நா நெடில் வந்துருச்சு. நெடிலுக்கு அப்புறம் குறில், டு குறில். இப்ப நெடிலுக்கு அப்புறம் குறில் வருதல் என்பது நமக்கு விதிமுறையில இல்லை. அதனால இதை தனி நெடில் அப்படிங்கிற பிரிவுக்குள்ள சேர்க்கிறோம். டு அதுதான் குறில், அதுக்கப்புறம் எழுத்துக்கள் இல்லை, அதனால அது தனி குறில் அப்படிங்கிற பிரிவுல சேர்க்கிறோம். இப்ப கலாம் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. கலாம், அப்துல் கலாம் இருக்குல்ல, கலாம். கா குறில். அதுக்கப்புறம் பார்க்கிறோம் லா நெடில், குறில் நெடில். பக்கத்துல பார்க்கிறோம் ஒற்று, இம் ஒற்று. குறில் நெடில் ஒற்று. அப்ப குறிலும் நெடிலும் இணைந்து ஒற்று வருதல்னு நிறைய சில கீழே ஒரு பிரிவு இருக்கு பாருங்க. அப்ப அது பொருந்தி வருது பாருங்க. அப்ப ஒரு சீர்ல அது நேரசியா நிறையசியான்னு எப்படி பார்க்கணும்னா, அந்த சீர்ல ஒரு நெடில் வந்துச்சுன்னா நெடிலுக்கு அப்புறம் ஒற்று வரலாம். நெடிலுக்கு அப்புறம் குறில் வந்துச்சுன்னா நெடில தனியா பிரிச்சிடணும், அது நேரசை. அதுக்கப்புறம் குறில் வந்துச்சுன்னா அது குறியில தனியா பிரிக்கணும். இப்படித்தான் அந்த சென்டென்ஸ் அந்த 4 விதிமுறையில. சார் இப்ப உதாரணத்துக்கு சில பேர் என்ன பிரிக்கும் போது தவறு பண்றாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்ப உதாரணத்துக்கு கலாம்னு இருக்குன்னு வச்சுங்களேன். சார் இது கா தனி குறில் சார், லா தனி நெடில் சார், அப்போ ஒற்று தனி நெடில் ஒற்று. ஏன் சார் இப்படி பிரிக்க கூடாது? கா நேரசை என்றும் லாம் தனி நெடில் ஒற்று நேரசை என்றும் ஏன் சார் பிரிக்க கூடாது அப்படின்னா, பிரிக்க கூடாது. தனி நெடிலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு பக்கத்துல
இன்னொரு ஒற்றெழுத்தோ அல்லது வந்து தனி நெடில் தனி குறிலுக்கு என்ன அர்த்தம்னா அதுக்கப்புறம் வேறு எழுத்துக்கள் இல்லை, வேறு விதிமுறைக்குள்ள பொருந்துவது இல்லை அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இந்த கலாம்ல காவை ஏன் தனியா பிரிக்க கூடாதுன்னா பக்கத்துல நெடில் வந்திருக்கிறது. குறில் நெடில் இணைந்து வரலாம் என்று ஒரு விதி இருக்கிறது. அந்த விதியில தான் இது போய் பொருந்தும். தனி குறில்ல இதை சேர்க்க கூடாது. ஏனென்றால் இது நிறையசைங்கிற பிரிவுக்குள்ள வர்றதுனால நம்ம நேரசையில கொண்டு போய் சேர்க்க முடியாது. நிறையசையில தான் சேர்க்கணும். சரிங்களா? அதுக்கு தான் நாடுன்னு நான் சொன்னேன். நாடுங்கிறது நான் நெடில். நெடிலுக்கு அப்புறம் நெடில் ஒற்று தான் வரலாம். நெடிலுக்கு அப்புறம் குறில் வரக்கூடாது. அப்படி ஒரு விதி இல்ல. அதனால நாவ தனி நெடில் என்று சொல்கிறோம். அதாவது பிற எழுத்துக்களோடு சேராமல் தனியாக நிற்கக்கூடிய நெடில். இந்த இடத்துல கலாம்ல பார்த்தீங்க அப்படின்னா, கா என்ன செஞ்சதுன்னா ஒரு நெடிலோடு சேர்ந்து வருகிறது. அப்ப இது தனி குறில் அல்ல. ஏன்னா இது நெடிலோடு சேர்ந்து வந்திருப்பதனால் இதை தனி குறில் என்று சொல்ல முடியாது. இப்ப எதனோடும் சேராமல் தனியாக இருந்தா மட்டும்தான் தனிக்குறில், தனி நெடில். அப்ப அதுக்கு தான் தனிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா? அப்ப இதுதான் இப்ப மீண்டும் ஒரு முறை சொல்லி இதை ஒழுங்குபடுத்திடுறேன். அசை என்பது அதாவது எழுத்துக்கள் சேர்ந்து ஒலிக்கும் போது அசைவதால் அசை எனப்படும். சரிங்களா? அந்த அசையை நேரசை, நிறையசை என்று இரு பிரிவாக பிரிக்கிறோம். நேரசைக்கான விதிமுறைகள் தனி குறில், தனி குறில் ஒற்று, தனி நெடில், தனி நெடில் ஒற்று. 4 ஆச்சா? ஓரமா வச்சிரு. நிறையசைக்கு 4 விதிமுறைகள். அது என்னன்னா இரு குறில் இணைந்து வருதல். இரு குறில் அதை மட்டும் எழுதி. இரு குறில் ஒற்று. அடுத்து குறில் நெடில். அதுக்கு அடுத்து குறில் நெடில் ஒற்று. சார் ஒரு டவுட் சார், 2 ஒற்று வந்தா என்ன சார் பண்றது? ஒண்ணுமே கிடையாது. 2 ஒற்று வந்தாலும் அதை ஒரு ஒற்றாக இணைத்து வைத்துக் கொள்ளலாம். அதை தனித்தனியாக அசையா பிரிக்க தேவை. நிறைய இப்ப தனி நெடிலோடு ஒற்று 2 ஒற்று வந்தாலும் அது ஒரு ஒற்றாக எடுத்துக்கொள்ளலாம். சரியா? சரி. இதுக்கு எடுத்துக்காட்டு உங்க புத்தகத்திலேயே கொடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்ப நேரசை போது சாந்தம் பொற்பை ஏந்தி இதை பிரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். போ நெடில் தூ குறில். சரிங்களா? அப்ப தனி நெடில் தனி குறில். நெடில் குறில் இணைந்து வருதல்ங்கிறது விதிமுறையில் இல்லை. அதனாலதான் இது தனி நெடில் தனி குறில் என்றும் சொல்கிறோம். அதே மாதிரி நிறைய சில பாருங்க, இதை பிரிச்சே காட்டுருங்க பாருங்க. உங்களுக்கு போது சாந்தம் பொற்பை ஏந்தி பிரிச்சிருக்கேன் பாருங்க. அதே சார் இன்னொன்னு சார், இது 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 ஒண்ணு, இது தனித்தனியா தான் பிரிக்கணும் சீர்களை. இது மாதிரி எழுதி இது மாதிரி கீழே போட்டு பிரிச்சிங்கன்னா பிரிச்சு இது நேரசை அப்படின்னு நீங்க காட்டணும். இந்த பக்கம் லைன் போட்டு எழுதணும். நிறையசி பாருங்க, அணிகிளர் அணி, ஆ குறில் நீ குறில். அப்ப இரு குறில் இணைந்து வரலாம். கீ குறில் லா குறில் ஒற்று, புள்ளி ஒற்று. அப்ப இரு குறில் இணைந்து ஒற்று. அப்ப அதனால நிறையசி அப்படிங்க. சரியா? இதுதான் உங்களுக்கு இந்த பாடம் உங்களுக்கு எளிமையானது. அசைங்கிறதுல ஒன்றும் கிடையாதுப்பா. ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். நேரசை அமையும் விதிமுறை. நிறைய அரசைனா என்ன? அசை 2 வகைப்படும். நேரசைனா என்ன அப்படின்னா அதுக்கு விதிமுறைகள், நிறையசைனா அதுக்கு விதிமுறைகள், அதுக்கு பாடல். முடிஞ்சே போச்சு. ரொம்ப சிம்பிள். இந்த 2 பாடலையும் இந்த நேரசை அமையும் விதிமுறையும் தெரியாமல் அடுத்து வரக்கூடிய சீர்தலைகளை நீ தெரிந்து கொள்ளவே முடியாது. இந்த வீடு எப்படி கீழ் பேஸ்மெண்ட்டை கட்டிட்டு தான் மேலே கட்ட முடியும். ஒவ்வொன்றா தான் அடுக்க முடியும். நேராக மேலே போய் அடிக்க முடியாது வானத்தில். அது தனியாக நிற்காது. அதே போல தான் இந்த நேரசை நிறையசையை தெரிந்து கொள்ளாமல் அடுத்து சீரை நீ படிக்க முடியாது. எழுத்துக்கள் தெரியாமல் குறில் நெடில் தெரியாம நேரசை நிறையசை பிரிக்க முடியாது. நேரசை நிறையசை தெரியாமல் அடுத்து வரக்கூடிய சீரை நீ தெரிஞ்சுக்க முடியாது. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எப்படி வந்து வீடுகளில் ஒரு செங்கலுக்கும் அடி செங்கலுக்கும் மேல் செங்கலுக்கும் தொடர்பு இருக்கிறதோ அது போன்றது யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணத்தை நீ அவ்வாறு புரிந்து கொள்ளாமல் நீ முழுமையடைய முடியாது. நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பில் நாம சந்திக்கலாம்.